இந்த ஆன்மா அந்த ஒரு சத்தியமானது சாஸ்வதமானது உணர்றதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் நம்ம தியானம் பண்ணுறது. தியானம் பண்ணாதான் நான் ஒரு ஆன்மான்ற நிலை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அது உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம எது நல்லது எது கெட்டது, எதனால நான் பிறந்திருக்கேன், எதை பண்ணுறதுக்காக எது பாடங்கள் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு புரிதல்ன்றது ஏற்படும். அதனால சாஸ்வதமானது இந்த ஆன்மா மட்டும்தான். அதுக்காக தான் இந்த தியானம்ன்றது நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்டு வருவோம். இதுதான் கிருஷ்ணர் கேட்குறாரு. நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஒரு ஆன்மா கடவுளாக உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அந்த ஒரு நல்ல குணத்தை நம்ம கடவுளுக்கு புஷ்பமாக நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த 8 விதமான அஷ்டதள புஷ்பங்கள் கடவுள் கேட்குறாங்க. ஸோ இந்த இயற்கையில் இருக்கிற எல்லாமே கடவுள் சிருஷ்டி பண்ணது நம்ம வாங்கிட்டு பணம் காசு கொடுத்து, இல்லை அந்த செடிகள் நம்ம வீட்டில் வளர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு எல்லாமே அந்த சீட்ஸ் ஆகட்டும், இந்த இயற்கை காஸ்மிக் எனர்ஜி ஆகட்டும், இந்த தண்ணி ஊற்றுறது ஆகட்டும், எல்லாமே இந்த இயற்கையில் இந்த சிருஷ்டியில் கிரியேஷன் அந்த கடவுள் தான் படிச்சிருக்காரு. அதுவே போய் கொண்டு போகிறது கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற குணங்களை நல்ல குணங்கள் கடவுளுக்கு பூக்களாக நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். இதுதான் உத்தரகீதையில் கிருஷ்ணர் நமக்கு இது மூலமாக நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்துருக்காங்க. பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் PMC தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6, 7 தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம்.